நமச்சிவாயம். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய வாராகி டிவி நேயர்களே, அம்பாளுடைய ஆசீர்வாதம் வாராகி வாழ வைப்பால் வாராகி. முக்கியமான ஒரு தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த ஒரு வருஷம், இப்போ நமக்கு புது வருஷம் பிறந்திருக்கு, சித்திரை வருஷம், பராபவ வருடம் தமிழ் வருஷம் பிறந்திருக்கு. இந்த தமிழ் வருஷம் நமக்கு எப்படி இருக்க போகுது, அந்த ஃபண்டு க்ரைசிங் அது எப்படி இருக்க போகுது, அதாவது அப் அண்ட் டவுன்ஸ் இருக்க போதா, இல்லை ஃபண்டு ஃப்ளோ எப்படி இருக்க போகுது. நிறைய இன்வெஸ்டர்ஸ் கோல்டில் போட்டிருப்பாங்க, சில்வரில் போட்டிருப்பாங்க, ஷேரில் போட்டிருப்பாங்க, ஸ்டாக்கில் போட்டிருப்பாங்க, ட்ரேடிங்கில் போட்டிருப்பாங்க, இது போக பிஸ்னஸில் போட்டிருப்பாங்க. நிறைய பிஸ்னஸ் இருக்குது. எக்ஸ்போர்ட் இம்போர்ட்லேருந்து, டிரான்ஸ்போர்ட்டேஷன்லேருந்து, ஹார்பர்லேருந்து, கண்ணுக்கு தெரியாமல் நிறைய இன்வெஸ்டிங் இருக்குது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு 7-8 தான் நம்ம சொல்கிறோம். எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு, அப்புறம் அந்த ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட், சம்திங் 2-3 சொல்கிறோம். பட் நிறைய இன்வெஸ்டிங் இருக்குது. அது எல்லாமே இந்த வார் நடந்ததுனால நிறைய இன்வெஸ்டர்ஸ்க்கு கொலாப்ஸ் ஆகிப்போச்சு, தலைகீழாக மாறிவிட்டது, டோட்டலாக டேமேஜ் ஆகிப்போச்சு. பெரிய பெரிய கம்பெனிகள் எல்லாம், தொழில் நிறுவனங்கள் எல்லாம் ஸ்தம்பிச்சு போய் நிற்குது, அப்படி ஸ்டக்காகி போய் நிற்குது. எனக்கு தெரிஞ்சு கிரக சூழ்நிலை அவ்வளோ ஒரு ஸ்ட்ரகிளிங்காக ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த என்னைக்கு இந்த வார் முடியும் அப்படின்னு எதிர்பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது. இன்றைக்கி தேதி 8/4 ஏப்ரல் 8ஆம் தேதி இந்த ஷூட் நடக்குது. நான் மார்ச் மாதம் ஷூட் நடக்கும்போதே சொன்னேன், என்னுடைய 2 பதிவுகளுக்கு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஏப்ரல் மாதம் 14-16 தேதிக்குள் அல்லது 20ஆம் தேதிக்குள்ளே இந்த வார் முடிவடைஞ்சிரும், முடிவுக்கு வந்துடும், ரொம்ப நாள் நடக்காது அப்படின்னு சொன்னேன். இதை முன்கூட்டியே சொல்ல முடியுமா சார் அப்படின்னு கேட்டால், அதை சொல்கிறதுக்கு தானே ஜோசியம் இருக்குது, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தானே நாம் இருக்கோம். அப்போ வார் வந்ததை சொன்னீங்களா சார் அப்படின்னாக்கா, அதுவும் சொல்லப்பட்டது. நம்முடைய முன்னாடி பதிவில் ஓப்பனிங் போய் பாருங்கள். ஏன் நடந்ததுன்னா, சூரியன் எப்போ கும்பத்துக்கு வந்தாரோ, அதாவது மார்ச் மாதம் 14ஆம் தேதி வாரம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு நீங்கள் பார்த்து, மேபி ஒரு 7 days பிஃபோர் ஆர் ஆஃப்டர் இருக்கும், அவ்வளோதான். அப்போது பிறந்திருக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு வேர்ல்டு வைடு பொருளாதாரம், மக்களுடைய பொருளாதாரம் எப்படி இருக்க போகுது, இன்வெஸ்டர்ஸ், மெயினாக இன்வெஸ்டருக்கு என்ன பதில் கிடைக்க போகுது, அவங்களுடைய ஃபண்டு ஃப்ளோ டிரான்சாக்ஷன் எப்படி இருக்க போகுது, ஜாப் வைஸ் அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது, கம்பெனி ஃபேக்ட்ரி வைஸ், ஆர்டர் வைஸ் அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது, மெயினாக அவங்களுடைய உலக பொருளாதாரம், மக்களுடைய தனி மனித பொருளாதாரம் எப்படி இருக்க போகுது பார்க்கலாம், பாருங்கள். சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு இந்த ஃபினான்ஷியல் இயர் ரொம்ப அப்படியே தடுமாற்றம் இல்லாமல் ஒரு கிராஜுவலாக, ஒரு நார்மலாக கொண்டு போக போகிறார் சாமி. காரணம் என்னென்னா, அசுப கிரகங்கள் எல்லாம் 6-8-12 மறைந்து விட்டன. சார், இந்த நான் ஒரு ஓப்பன் சேலஞ்சிங்காகவே சொல்கிறேன். சிம்ம ராசி போன வருஷம் லாஸ்ட் ஒரு 5 months, அதாவது ஆஃப்டர் ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், இல்லைனா நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், இப்படி வச்சுப்போம், யுத்த காலமாக இருந்தது. நீங்கள் நிறைய போராட்டங்கள். அதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் நினச்ச விஷயத்தை நினச்சா மாதிரி சாதிச்சிடுவீங்க, இமீடியட்டாக நினச்ச விஷயத்தை இமீடியட்டாக நடத்திடுவீங்க. ஆனால் சிம்ம ராசி என்பர்களே, இந்த லாஸ்ட்டு ஒரு 5 months ஃபினான்ஷியல் இயரில் சொல்கிறேன், கஷ்டப்பட்டுருப்பீங்க. நிச்சயமாக நிறைய தவறுகள் நடந்திருக்கும், நிறைய குறைகள் நடந்திருக்கும், மெயினாக ஏமாந்துருப்பீங்க, ஏமாற்றங்கள் இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த ராகு கேதுவும் சனியும் பிரச்சனை பண்ணாங்க. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே சார் ஜோசியம் இருக்கும், இதுக்கு எடுத்து சொல்கிறதுக்கு தானே சார் ஜோசியர் இருக்கார். அப்போ நீங்கள் ஒரு நிறுவனம் பண்ணுறீங்க, ஒரு தொழில் செய்கிறீங்க, ஒரு கம்பெனி வச்சு நடத்துகிறீங்க, இல்லை ஒரு நிறுவனத்தை வச்சு நடத்துகிறீங்க, ஒரு டைரக்டராக இருக்கலாம், எம்டியாக இருக்கலாம், சேர்மனாக இருக்கலாம்,
முதலீடு போட்டு ஒரு தொழில் செய்கிறோம், டெக்ஸ்டைல் பிஸ்னஸாக இருக்கலாம், ஏன் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், வாட்டர் கம்பெனிகளாக இருக்கலாம், ஆயில் பிஸ்னஸாக இருக்கலாம், பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் இருக்கலாம். புரியுதுங்களா? அதே போல் கனிம வளங்கள், இன்னும் சொல்லப்போனால் ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, கோல்டு மார்க்கெட்டு, சில்வர் மார்க்கெட்டு, ட்ரேடிங்கு, இது போக ஆப் டெவலப்பர்ஸு, ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஐடியில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்க, ஸ்டார்ட் அப்பில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்க, பெரிய பெரிய கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஹோட்டல் இண்டஸ்ட்ரி அதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்க, 300 கோடி 400 கோடி இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்க, எஜுகேஷன்ஸில் அந்த செக்டரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடியவங்க. அப்போ உங்களுடைய முதலீடுகளை ஒரு 400 கோடி போட்டாங்க, 500 கோடி போட்டாங்க, இன்றைக்கி வந்து அது ரொம்ப டவுனாக இருக்குது. கவலை வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்களே, வாராகி இருக்கிறாங்க, நாம் இருக்கிறோம், ஃபுல் சப்போர்ட் உண்டு. உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள், சரி பண்ணி கொடுத்துருவோம். நல்லது நடக்கும். நான் நிறைய லாஸ் ஆகிடுதுங்க சாமி. எனக்கு நமக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் எங்கேருந்து, நம்ம எல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம், அமெரிக்கா தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம்ல. ஆனால் சிம்ம ராசி என்பர்களுக்கு எனக்கு வரக்கூடிய ஃபோன் கால்ஸில் அதிகமான ஃபோன் கால்ஸ் எங்கேருந்து வருதுன்னா யுஎஸ்லேருந்து தான் வருது. இந்த டெக்சாஸ் மாநிலம், அதே போல் கலிஃபோர்னியா, மியாமி, அதெல்லாம் இந்த சைடு இருக்குது உங்களுக்கு. அப்போ யுஎஸ்லேருந்து நிறைய ஃபோன் கால்ஸ் வருது. நாம் நினச்சிட்ருக்கோம் அங்கே இருக்கிறவங்களாம் நிம்மதியாக இருந்துகிட்ருக்குறாங்க, நல்ல ஸ்டேபிளான ஒரு அரசாங்கம் இருக்குன்னு. ட்ரம்ப் நமக்கு மட்டும் இல்லை, அவங்களுக்கும் சேர்த்து கஷ்டத்தை கொடுக்குறாரு. அவங்களாம் ஒரு சுதந்திரமே இல்லாமல் இருக்காங்களாம் சொல்கிறாங்க. ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் கூட நம்மளால் ஃப்ரீயாக பண்ண முடியாது, அந்தளவுக்கு க்ளோஸ் வாட்ச் பண்ணுறாங்க. யாராவது நமக்கு அகைன்ஸ்டாக மெசேஜ் போடுறாங்களா அப்படின்னு ஃப்ரீடம் இல்லாமல் இருக்காங்க. அப்போ பேர் தான் வெளிநாடுகள் இருக்காங்க, அமெரிக்காவில் இருக்கிறாங்க, வெளிநாட்டில் வசிக்கிறாங்கன்னு சொல்கிறோமே. வெளிநாடுகள் நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் சரி தான், சிங்கப்பூராக இருக்கலாம், அல்லது வந்து யுஏஆக இருக்கலாம், எமிரேட்ஸ் கண்ட்ரிகளாக இருக்கலாம், மலேசியாவாக இருக்கலாம், சம்திங், கனடா, ஆஸ்திரேலியா, ஜெர்மன், ரஷ்யா, ஜப்பான்லேருந்து 2 பேர் நமக்கு வந்து நேரிலே பார்த்துட்டே போனாங்க. அப்போது சிம்ம ராசி என்பர்களே, உங்களுடைய லாஸ்ட் ஃபைனான்ஷியல் இயர் கடைசி 5 மாதத்தில் தலைகீழாக மாறி இருக்கும். நல்லா இருந்ததுன்னா டவுனாக இருக்கும், இல்லை அங்கே வந்து டவுனாக இருந்ததுன்னா இது பெட்டராக இருந்திருக்கும், அப்படி உல்ட்டாவாக மாறி இருக்கும். அப்போது இந்த ஃபினான்ஷியல் இயர் எனக்கு எப்படி சாமி இருக்கும், 2026, 27 எனக்கு எப்படி இருக்கும்? நான் கடைகள் வச்சுருக்கிறேன், சின்ன சின்ன கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, மார்க்கெட்டிங் பண்ணக்கூடியவங்க, ஏஜென்சிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, புரியுதுங்களா? ஏஜென்சிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க. ஸோ நீங்கள் யாராக இருந்தாலும் சரி தான் எனதருமை சிம்ம ராசி அன்பர்களை, இந்த ஃபினான்ஷியல் இயர் லாபகரமானதாக இருக்கும். உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் லாபகரமானதாக இருக்கும், வளர்ச்சியை கொடுக்கும். அப்போது எனக்கு தனிப்பட்ட முறையில் சொல்லுங்கள் சாமி, சிம்ம ராசிக்குன்னு இல்லை, மொத்தமாக சொல்லாதீங்க. எனக்கு இந்த மாதிரி ட்ரபுள் இருக்குன்னா, இத்தனை கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், 50 லட்சம் போட்டிருக்கேன், 1 கோடி போட்டிருக்கேன், நான் வந்து ஷேரில் போட்டிருக்கேன், இல்லைனா நான் வந்து ஸ்டாக் மார்க்கில் போட்டிருக்கேன், ஏதோ ஒரு சம்திங் சில்வரில் போட்டிருக்கேன், எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னா அதற்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும். சிம்ம ராசி அன்பர்களே, பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள்.